ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ இல்லையா 2 வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ನನ್ನ ಸಹೋದರರೇ, ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಆಗುವ ಪರಿಶೋಧನೆಯು ತಾಳ್ಮೆಯನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತದೆಂದು ತಿಳಿದು ನೀವು ನಾನಾ ವಿಧವಾದ ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಾಗ ಅದನ್ನು ಕೇವಲ ಆನಂದಕರವಾದದೆಂದು ಎಣಿಸಿರಿ. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ಆ ತಾಳ್ಮೆಯು ಸಿದ್ಧಿಗೆ ಬರಲಿ, ಆಗ ನೀವು ಶಿಕ್ಷಿತರು, ಸರ್ವ ಸುಗುಣ ಉಳ್ಳವರು, ಏನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲದವರು ಆಗಿರುವಿರಿ. இவரெல்லாம் இங்க மேல பொறுமையானதுன்னு பேசுறாரு. விசுவாசத்தின் பரீட்சை உண்டு பண்ணுட்டு அப்படியே அந்த கான்ட்ராக்ட்ல தான் இதை கொண்டு வர. ಅವಿಶ್ವಾಸದ ಪರೀಕ್ಷೆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ ಅನ್ನೋ ಸಾಲಲ್ಲೇ ಈ ಕೆಳಗಿರೋ ತರ್ತಾನೆ. நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள்லாம் என்ன குறை? ನೀವು ಯಾವುದರಲ್ಲಿಯೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲದವರಂದ್ರೆ ಏನ್ರಲ್ಲಿ ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள் எழுதுறாரு. என்ன குறை இல்லாதவர்களா இருக்குது? ಏನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲದವರಂದ್ರೆ ಏನು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ? பணத்திலையா? ಹಣದಲ್ಲ. பலத்திலையா? ಬಲದಲ್ಲ. இல்ல எதெல்லாம் குறைவில்லாம ಯಾವುದರಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಉಳ್ಳವನಾಗಿದೆ? ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள விசுவாசம் எழுது பாருங்க பிரதர். அதை கொஞ்சம் கூட குறைச்சிடாத. ಏನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲದವರು ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಏನಿದೆ ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪನೂ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಡ. பூரணராயிரு நீ. ಅದು ಸರ್ವ ಸುಗುಣವುಳ್ಳವರು, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும், ಪೂರ್ಣರು, ಒಂದು ಸಂಪೂರ್ಣ ಉಳ್ಳವರಾಗಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சோதனைன்றது பிசாசு கிட்ட இருந்து வருதுன்னா ஆவியின் உலகத்தினால தாகறாங்க. ಶೋಧನೆ ಸೈತಾನಿಂದ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕ ಲೋಕದಿಂದ ಪ್ರಭಾವ ಬೀರುತ್ತೆ. ஆவியின் உலகம் அது, ಆತ್ಮಿಕ ಲೋಕ இல்லையா? நீங்க வாச்சீங்கன்னா பவுல் எழுதுறா இல்லையா, எபேசியர் 6:10 ಪೌಲನ್ ಬರಿತಾನಲ್ಲ ಎಫೆಸ 6:10 நமக்கு மாமிச ரத்தத்தோட மாத்திரமல்ல, அந்தகார லோகாதிபதி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. ನಮಗೆ ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರ ಸಂಗಡವಲ್ಲ, ಈ ಲೋಕದ ವಾಯುಮಂಡಲದ ಸೇನೆಗಳೊಂದಿಗೆ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆ ನಮಗೆ போராட்டம் உண்டு இல்லையா? அப்போ என்னுடைய பிரச்சனை ஒரு ஆவியின் மண்டலத்துல ஸ்டார்ட் ஆகுது. ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಲೋಕದಿಂದ ಪ್ರಾರಂಭ. இங்க எழும்பொழுது ரொம்ப அருமையா சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராய். ಇಲ್ಲಿ ಬರೆಯುವಾಗ ನೀವು ಏನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲದವರು, ಸರ್ವ ಸುಗುಣ ಉಳ್ಳವರು. பணம், படிப்பு, உன்னுடைய திறமை, நீங்க அது இல்ல, உங்களுடைய விசுவாசம். ಇಲ್ಲಿ ಹಣ, ಆರ್ಥಿಕತೆ, ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ ಅದಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ವಿಶ್ವಾಸ. விசுவாசத்துல ஒண்ணுத்துல குறை இருக்கக்கூடாது. விசுவாசம் எல்லா பகுதியிலும் அப்படியே பர்ஃபெக்ட்டா நிறைவா இருக்கணும். ಏನು ಕಡಿಮೆ ಇಲ್ಲದವರು ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಸ್ವಲ್ಪನೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲದ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ நிறைவுள்ளவளாக இருக்கும்படி, ಪೂರ್ಣ ಉಳ್ಳವರಾಗಿ. பொறுமையானது, ತಾಳ್ಮೆ ಎಂಬುದು பூர்ண கிரியை செய்ய கடவுது. ಅದು ಪೂರ್ತಿ ಸಿದ್ಧಿಗೆ ಬರಲಿ சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்